மற்ற பிரபலமான ஊடகவியலாளர்கள் செய்யாத எல்லா தவறுகளையும் எல்லா குற்ற செயல்களையும் செய்தவர் சவுக்கு சங்கர். களிமண்ணை வந்து குரங்கா உருவாக்குறதா விட்டுட்டு பிள்ளையாரா மாத்துறாங்க. கள்ளக்குறிச்சி மேட்டரில் தான் வந்து சவுக்கு சங்கரும் ஃபிலிக்ஸும் வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. நாங்கள் அவதூறா பேசுவோம், எங்களை கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஆணவத்தில் அகங்காரத்தில் 2 பேரும் செயல்பட்டதற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை சரியான தண்டனையை கொடுத்திருக்கு. அக்கார்ட் நேயர்கள் சார்பாக மூத்த பத்திரிகையாளர் இளமதி அவர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்தது குறிப்பிட்டு வருக வருகை என்று அவரை வரவேற்கிறேன். வணக்கம் இளமதி. வணக்கண்ணா. சவுக்கு சங்கர் கடந்த காலத்தில் பத்திரிகையாளர் என்ற போர்வையை தன் மீது போற்றி கொண்டதற்கான காரணம் என்ன? உண்மையிலேயே அவர் வந்து பத்திரிகையாளராக எங்கு பணியாற்றினார், எப்பொழுது பணியாற்றினார் என்பதற்கான ஆதாரங்கள் தகவல்கள் ஏதாவது உண்டா? நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்க. சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரா இல்லையான்னு அதுக்கு நான் ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். ஆடிட்டர் குருமூர்த்தி இன்னைக்கு வந்து துக்ளக்குடைய ஆசிரியர். அவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜனை வந்து கவர்னராக இருக்கும்போது சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அதில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் போஃபர்ஸ் ஊழல் பற்றிலாம் நான் பக்கமாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நான் அவ்வளோ கட்டுரைகளை ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ங்கிறது இந்தியா முழுவதும் பிரபலமான ஒரு நாளிதழ், அதில் நான் கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தேன். தொடர்ந்து அவ்வளோ மாபெரும் ஒரு ஊழலை நான் வெளிப்படுத்திருந்தேன். ஆனால் என்ன வந்து ஒரு பத்திரிகையாளராகவோ ஆசிரியர் துக்ளக் ஆசிரியர்னு எவனும் சொல்ல மாட்டேன்றான், இப்பயும் என்னை ஆடிட்டர் குருமூர்த்தின்னு தான் சொல்கிறான்னு அவர் வந்து வேதனைப்பட்டு சொன்னார். ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து அந்த பத்திரிக்கையில் அவர் அவ்வளோ தொடர்கள் எழுதினதுக்கு பின்னாலையும் அவரை வந்து பத்திரிகையாளராக ஏற்றுக்கல. ஆனால் சவுக்கு சங்கர் வந்து வரும்போதே பத்திரிகையாளருங்கிற அடையாளத்தில் வரும்போது யாருமே ஏற்றுக்கல. சரியாக அதை எல்லா ஊடகங்களும் நம்ம சென்னையில் இருக்க ஊடகங்கள்லாம் அவரை பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடையாளத்தோடு கூப்பிடலை. ஆனால் அவரை ஒரு ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிஷோர் கே சாமி ஏடிஎம்கேக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, அவர் தான் நிறைய சர்ச்சைகளில் வேற மாட்டினவர். அவர் இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறாரு, அவர் எப்படி உருவானார் அப்படின்னு. அதாவது சவுக்கு சங்கர் எதிராக ஒரு பிரபலமான தொலைக்காட்சியினுடைய ஒரு செய்தி தொகுப்பாளரை பற்றி அவர் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார். அது நீதிமன்றத்தில் வழக்காக போகும்போது அவங்க வந்து சென்னை பத்திரிகையாளரில் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போ அங்கே சவுக்கு சங்கர் நேரடியாக போக முடியாது, ஏன்னா அவருக்கு எதிராக தான் நம்ம பேட்டி கொடுக்குது. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, கிஷோர் கே சாமி என்ன அனுப்புனார் சவுக்கு சங்கர், அதேமாதிரி வாராகின்னு ஒரு பத்திரிகையாளர், அவர் பத்திரிகையாளர் இல்லை அவரும் பத்திரிகையாளர்ன்றார், என்ன அனுப்புனாங்க, நாங்கள் 2 பேர் தான் முன்னால் போய் உக்காந்துட்டு அந்த அம்மாட்ட கேள்வி மேல் கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு சவுக்கு சங்கர் தனி மனிதராக உருவாகலை. நீங்கள் நல்லா அதை பார்த்தீங்கன்னா 2008 இருந்து அந்த 13 காலகட்டத்தில் அவர் எப்படி உருவாகிறாருன்னா, அவரை ஒரு பெருங்கூட்டம் இயக்குது. எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில நாளிதழில் பணிபுரிகிற குறிப்பாக க்ரைம் பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சென்னையில் வந்து ஒவ்வொரு பீட்டுக்கும் அரசியலுக்கு ஒரு பீட்டு, ஆளுங்கட்சினா திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவானா அதுக்கு தனியாக ஒரு நிருபர்கள் இருப்பாங்க. அந்த கட்சிகளை சேர்ந்த ஒரு அலுவலகங்களுக்கு போகிற ஒரு நிருபர்கள் இருப்பாங்க, செக்ரட்டரியேட்டுக்கு போகிற நிருபர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு பீட்டும்பாங்க. அதேமாதிரி க்ரைமை பார்க்குறதுக்கு சிட்டி கமிஷன் ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு ஒன்று உண்டு, டிஜிபி ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு ஒன்று, முதல் சிபிசிடி மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் என்னென்னா ஒரு அதிகாரியை நீங்கள் போய் பார்க்குறீங்க, செய்தி கேட்குறீங்க, அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவர் செய்தி கொடுப்பார். எல்லா செய்தியும் செய்தியாளருக்கு கொடுக்கணுங்கிற எந்த அதிகாரிக்கும் ஒரு இது கிடையாது, கட்டாயமே கிடையாது. ஆனால் இவங்க எதிர்பார்க்குறத அந்த அதிகாரி சொல்லலைன்னா அவங்க நேராக வந்து சவுக்கு சங்கர்கிட்ட அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில், இப்போ நீங்களும் நானும் என்னை நம்பி நீங்கள் விடுறீங்க, நீண்ட காலமாக பழகிட்டு இருக்கோம், உங்களுக்குன்னு சில மாலை நேரங்களில் சில சந்திப்புகள் இருக்கும், சில பொழுதுபோக்குகள் இருக்கும், அதை வந்து சொல்லி நீ இதை போடு அப்படின்னு சவுக்கு சங்கரை உருவாக்குனாங்க. முழுக்க முழுக்க சவுக்கு சங்கரை உருவாக்கின குற்றவாளிகள்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஊடகங்களில் நல்ல சம்பளத்தில் பணியாற்றின ஊடகவியலாளர்களை தான் சவுக்கு சங்கரை உருவாக்குறாங்க. அதாவது அந்த களிமண்ணை வந்து குரங்கா உருவாக்குறதா விட்டுட்டு பிள்ளையாராக மாற்றுறாங்க. இப்படி அவங்க உருவாக்க இவருக்கு வந்து தான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது அரசாங்கத்தில் அப்படின்னு நீங்கள் எடுக்க ஆரம்பிக்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் தன்னுடைய ஆளுமை இருக்கணும், தான் சொல்கிறத எல்லாருடைய கவனங்கள் போகணும்னு இவர் ஆரம்பிக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் எவ்வளோ முட்டாளுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் இருக்க 11 வேட்பாளர்களை வந்து திமுக தேர்வு செஞ்சது. நீங்கள் கூட தருமபுரி வேட்பாளர் திமுக வேட்பாளர் செந்தில் தேர்வான போது அவருடைய தேர்தல் கால பணிகள்லாம் நீங்கள் சொன்னீங்க, எந்த மாதிரி தேர்தல் வியூகம்லாம் அமைச்சிருக்காருன்ட்டு.
அப்போ அந்த சேலத்தில் இருக்கிற 11 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை திமுக தலைமையாளர் கூட வந்து தேர்வு செய்ய முடியல. ஏன்னா அவ்வளோ உள்கட்சி பூசல் அங்கே அதிகமாக இருந்துச்சு. இவர் என்ன தெரியுமா எழுதுறாரு சவுக்கு சங்கர் தன்னுடைய இதில் .comல, அமெரிக்காவில் சரி லண்டனில் ஒரு நண்பர் இருக்காருன்னு சொல்லுவார். சப்ரீசனுக்கு வந்து லண்டனில் ஒரு நண்பர் இருக்காரு, அவர் தான் திருச்செந்தூரில் போய் யாகம்லாம் நடத்தினாரு, அவர் தான் ஏற்பாடு செய்யணும். அவர் வந்து சேலத்தில் இன்னார் தான் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கணும்னு சப்ரீசனுக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாருன்னு இவர் எழுதுறாரு. அப்போ பொய்யான ஒரு தகவலை சவுக்கு சங்கர் எழுதும்போது சம்பந்தப்பட்டவங்க மறுப்பு தெரிவிக்கணும் இல்லையா? யாருமே மறுப்பு தெரிவிக்கல. நான் அதுக்கு கருத்து பின்னோட்டமாக நான் எழுதுறேன், இது அத்தனையும் பொய் அப்படின்னு. நம்மள மாதிரி கருத்துக்கள் என்ன ஆகுதுன்னா பெருந்தளங்களில் போக மாட்டேங்குது. அப்போ சவுக்கு சங்கர் சொல்கிறது வந்து உண்மையாயிருது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாமே 25 வயசுலேருந்து 35 வயசு பசங்க தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதுவுமே தெரியாது. சென்னையில் இருக்கிறவனுக்கு சேலத்தில் என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரியாது. அதேமாரி கோயம்புத்தூரில் இருக்கிறவனுக்கு சென்னையில் என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சவுக்கு சங்கர் டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கார். 1 மணி நேரம் கேப்பில் ஏதாவது ஒரு தகவலை போடுறார். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சவுக்கு சங்கர் மேலே இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, அதாவது ஒரு அப்பாவி மக்கள் வந்து தன்னை நம்புகிறாங்கன்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே முதலீடாக மாற்றுறாரு. அப்போ என்னன்னா ஒருத்தரை பற்றி தப்பாக எழுதும்போது இவர் மிரட்டுறாரு. நீங்கள் அவருடைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ரீசன் அப்படியே மிரட்டிக்கிட்டே வருவார். அதே கட்டத்தில் உதயநிதியை மிரட்டுவார். ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் இவர் தொடவே மாட்டார். இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மோசமானவரை முதலமைச்சர் நேரில் அழைத்து பேசியதாக சவுக்கு சங்கர் தன்னுடைய வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார். இது எப்படி பார்க்கிறது? முழுக்க பொய்யான தகவல். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரோடையும் சந்திக்கும் போது புகைப்படம் எடுக்கும்போது சிஎம் ஆஃபீஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வீடு அவர் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து போட்டார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சிஎம்மோட சந்திப்பு வேணாம், சிஎம் வந்து பார்க்கும்போது அந்த அலுவலகத்துக்குள்ளே கூட ஃபோட்டோ வேணாம். நீங்கள் சிஎம் வீட்டுக்கு போகும்போது அந்த சித்தரஞ்சன் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே முன்னால் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கிரீன்வே சாலையில் சந்திச்சதா கூட இருக்கட்டும், நீங்கள் அந்த ரோட்டுக்கு போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆதாரமாக போடலாம்ல. அவர் பேசின அந்த வீடியோவை நான் முழுசும் பார்த்தேன், சிஎம்முடைய சந்திப்பை. அதில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி சவுக்கு சங்கரை வச்சு வெளுக்கிற ஒரே ஒரு பிரபலமான யூடியூபர்னு பார்த்தீங்கன்னா மாரிதாஸ். அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது. அந்த அவருக்கு இப்போ புதுசாக ஒரு தொடர்பு கிடைச்சிருக்கு, ஒரு இளம் பெண் நெறியாளர் கிடைச்சிருக்காங்க, சவுக்கு சங்கருக்கு கிடைச்சிருக்காங்க. அவருக்கு தான் வந்து டி நகரில் வந்து 3 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள ஒரு வீடை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துலேருந்து போன ஆண்டிலிருந்து ஆரம்பிச்சிருக்காதான். கரெக்டாக வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்த உடனே பெரிய ஒரு பணம் இவருக்கு கிடைக்குது. எடப்பாடியாரால் கிடைக்குது, எஸ்பி வேலுமணியால் கிடைக்குது. அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர் யாரெல்லாம் அதிமுக ஆட்சியின் அந்த கடந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஆட்சியில் யார் மேலெல்லாம் வழக்குகள் இருக்கோ அவங்களெல்லாம் இவர் மிரட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தகவல் தெரியுது. இன்னைக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதியை பற்றி 6 மணிக்கு மேலே நம்ம வந்து அவரை வந்து தேட முடியாது அப்படிம்பாங்க. நான் ஒரு உண்மையான தகவல் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்து இங்கே முதலமைச்சராக இருந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன், அடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு கூட 24 மணி நேரம் இருக்கிற சேலம் இளங்கோவன் அவருடைய மகன், அடுத்தது ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ராஜ் சத்யன், அத்தனை பேருமே கிண்டியில் இருக்க ஐடிசி ஹோட்டலில் பகல் நேரம் முழுவதும் அவர்கள் வந்து ஒப்பந்ததாரர்களோட மீட்டிங் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அனுப்புகிற முக்கியமான பிரபலங்களோடனா ஒரு மீட்டிங் உண்டு. இந்த கலந்தாய்வெல்லாம் முடிஞ்சு வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு அன்று மாலை நேராக சென்னை ஏர்போர்ட் போயிட்டு நேராக சிங்கப்பூர் போவாங்க. சிங்கப்பூரில் அவங்க வந்து தங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் முடித்துக்கிட்டு ஒரு நாள் இடைவெளியில் மறுநாள் சென்னைக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. எடப்பாடியுடைய பையன் எடப்பாடியோட மகன் வந்து சேலம் போயிடுவார், ராஜன் சத்தியன் வந்து மதுரைக்கு போயிடுவார். இந்த மாதிரி இவங்க பிரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது மறுபடியும் அடுத்த வாரத்தின் முதல் நாளில் மீட்டிங் நடக்கும். இப்படி இவ்வளவு நிகழ்வுகளை என்னைக்காவது வந்து சவுக்கு சங்கர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எனக்கு தெரிஞ்ச தகவல் அதில் ஒருத்தரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருடைய பேரை தங்கமணியுடைய மருமகன் அதில் இருக்கார், தினேஷ். அதான் இந்த இளைஞர்கள் இவங்கெல்லாம் அவருடைய வாரிசுகள். இதை பற்றி சவுக்கு சங்கர் அதிமுக ஆட்சி காலத்திலும் சொன்னது கிடையாது, இப்பயும் சொன்னது கிடையாது. என்னன்னா, உங்களை பற்றி ஒரு ரகசியமான தகவலை நான் மறைச்சேன்னா நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்த டேஸ்ட் இவருக்கு வந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து முதலீடாக மாக்குறார். அதான் உங்ககிட்ட சொன்னேன், கோசல்ராம் செத்த போது இவர் வந்து சாதாரண ஒரு
பிக்கப் அண்ட் ட்ராப் காரில் வரார். இன்னைக்கு அவர்கிட்ட 3 கார் இருக்கு. 3 காரும் விலை உயர்ந்த கார். ஒன்று 30 லட்சம் கார் இன்னோவா. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு வருமானம் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா வரவு செலவு இருக்குமில்ல, எல்லாருக்குமே பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் எனக்கு இவ்வளவு பணமும் இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் எனக்கு இந்தந்த உழைப்புகள் மூலம் தான் வந்துச்சு, யூடியூப் விளம்பரம் மூலமாக வந்துச்சு, எனக்கு நண்பர்கள் கொடுத்தாருன்னு எப்படி அண்ணாமலை சொன்னார் இல்லையா, எனக்கு 8 லட்ச ரூபா என்னுடைய மாத செலவை நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னு. அதே மாதிரி இவரும் சொல்கிறாரு, என்னுடைய அலுவலகம் நண்பர்கள் கொடுத்த நிதியில் வந்து நான் அமைச்சேன், அதே மாதிரி என்னுடைய கார் வந்து நண்பர்கள் கொடுத்தாரு. நண்பர்கள் கொடுத்துருந்தா பணம் அக்கௌண்ட்டில் வரணும் இல்லை. ஏன்னா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே எந்த பணத்தையும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணால் பேன் கார்டு வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு பணமும் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த வசதி வாய்ப்புகள் எப்படி வந்துச்சு, நீங்கள் உங்களுக்கு இருக்க ஸ்டாஃபுக்கு பணம் கொடுத்தீங்களா, மாத சம்பளம் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க, எவ்வளோ வருமானம் வந்துச்சு, நீ யோக்கியமான ஆளாக இருந்தா. ஏன் நம்ம சவுக்கு சங்கருக்கு எதிராக இவ்வளோ கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறேன்னா, நீ பேசாத நபர்களே கிடையாது. சாதாரண ஒரு காவல்துறையில் நான் பெண் காவலர்களை அவர் வந்து குறை சொன்னார், ரொம்ப கண்ணிய குறைவாக பேசினார், அவருடைய நடத்தையை வந்து கேவலப்படுத்தினார். அதெல்லாம் இருக்கிற கோபத்தை விட நான் இயல்பாகவே கேட்குற கோபம், நீ சராசரியாக ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிற அது வந்து உனக்கு மனசாட்சியை உறுத்துச்சுன்னா நீ இந்த பட்டியலாம் இன்றைக்கி கூட வெளியிடலாம். ஏன்னா நீ டெய்லி வந்து நீ வக்கீலை சந்திக்கிற, வக்கீல்கிட்ட போய் என் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஏன்னா பாஸ்புக்கு தானே, நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பேங்க்கில் நீங்கள் மெயிலில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான அந்த வரவு செலவு பணம் வரும். நீ வெளியிடு, நான் நேர்மையாக தான் சம்பாதிச்சேன், நான் யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கலை. ஏன்னா இன்றைக்கி மாரிதாஸ் அவரை பற்றி சொல்கிறார், இவ்வளவு பணமும் இவங்க தான் கொடுத்தாங்கன்னு. சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு வந்து அவரை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். யாரெல்லாமே வந்து இவரை வந்து போன முறை நீதிமன்றத்தினுடைய பணியாளர்களையும் நீதிபதிகளையும் தொடர்பு படுத்தி இவர் அவதூறாக பேசி 6 மாத சிறை தண்டனைக்கு போகும்போது இவருக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தார்களோ இன்னைக்கு அத்தனை பேருமே ஆதரவாக இல்லை, அத்தனை பேருமே எதிராளிகளாக மாறி நிற்கிறாங்க. என்ன காரணம்னா, மற்ற பிரபலமான ஊடகவியலாளர்கள் செய்யாத எல்லா தவறுகளையும் எல்லா குற்ற செயல்களையும் செய்தவர் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆதாரபூர்வமாக எல்லா தளங்கள்லையும் இருந்து செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. மாரிதாஸ் திரும்ப திரும்ப அவர் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து இவருடைய அனைத்து அட்டுழியங்களையும் அராஜகங்களையும் சரியான ஆவணங்களோட பொதுத்தளத்தில் வச்சிட்டு இருக்கார். அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் பேசுகிறார். சாட்டை துரைமுருகன் ஜெயிலுக்கு போகும்போது இவர் மாரிதாஸ் ஜெயிலுக்கு போகும்போது போலீஸுக்கு நோக்கி இவர் ஒரு ட்வீட் போடுவார், சார் அவங்களெல்லாம் 4 தட்டுங்க சார், வாயிலே மிதிங்க சார், இவனுங்கெல்லாம் வந்து சமூகத்துக்கு வந்து விரோதிகள் அப்படின்னு இவர் பண்ணார். உங்களுக்கு சாவித்திரி கண்ணனை பற்றி தெரியும், எவ்வளோ ஒரு நேர்மையான எளிமையான தூய்மையான ஒரு ஊடகவியலாளர். கள்ளக்குறிச்சி மேட்டரில் அவர் வந்து போலீஸாரால் கைது செய்யப்படும் போது நான் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் தொடர்ந்து என்ன மாதிரி பதிவுகள் வருதுன்னு பார்க்கும்போது அவர் சாவித்திரி கண்ணனை போலீஸ் கைது செய்து சென்னையை விட்டு கூட வெளியே கூட்டிகிட்டு போகலை. அதுக்கு உள்ள முன்ன போடுறாரு, சார் இவன் இப்படி தான் பேசுவான், அவன் வாயிலே குத்துங்கன்னு போட்ட ட்விட்டரை நான் வந்து உடனேயே அந்த ட்விட்டரை எடுத்து கண்டனம் தெரிவித்து சென்னையில் இருக்க செய்தியாளர்கள் அடங்கிய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அதை பகிர்ந்து இந்த மாதிரி ஆளை வந்து மற்ற ஊடகவியலாளர்கள் ஆதரிக்கக்கூடாதுன்னு நான் போட்டு விட்டேன். இல்லை அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி சமாசாரத்தில் இந்த ஸ்ரீமதி மேட்டரில் சவுக்கு சங்கர் வந்து நிறைய பொய்யை சொல்லி மக்களை திசை திருப்பினார், காவல்துறையினுடைய இதுலேயும் வந்து அதில் அதிகமான ஒரு சூழ்நிலையை வந்து மாற்றி அமைச்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அது வந்து முதல் அவர் வந்து அந்த கோயாபல்ஸ் கதையை வந்து தொடர்ந்து சொல்லி அது உண்மைன்னு நம்புகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி பத்திரிகையாளர்கள் மத்தியிலே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் வந்து அமைஞ்சது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். பட் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரையும் முதலமைச்சர் குடும்பத்தையும் அவர் உறவினர்களையும் தாக்குவதற்கு அவர் காரணம் என்ன? ஆர்டிஓ கார் வாங்கி கொடுத்தாரு, ஆனால் முதலமைச்சர் போயிட்டு இவருக்கு என்ன பணம் லஞ்சமாக கொடுக்க முடியும்? சேவை செய்கிறதுக்காக ஒரு அரசாங்கம் வந்து நடக்குதுன்னு சொன்னால் அதில் ஏதோ குற்றச்சாட்டுகள் இருந்ததுன்னா குற்றச்சாட்டுகளை வந்து இடித்துரைக்கலாம். அதன் மூலிமா ஒரு அரசாங்கம் வந்து அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தலாம். ஆனால் ஒரு பிளாக்மெயில் ஜெர்னலிசம் அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து செயல்படுறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி மாரிதாஸ் ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், தமிழா பாண்டியன் ஆகட்டும், இந்த சவுக்கு சங்கரனுடைய விஷயத்தை பூரா வெளியே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிகாரிகளை
அது இப்போ என்னை போன்றவர்களெல்லாம் நமக்கு ஒரு பெட்டிஷன் வந்தது, இதை செய்தியாக வெளியிடணும் அப்படின்னு சொன்னால் கூட நாம் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போய் கேட்டு சம்மந்தப்பட்டவங்களுடைய பதிலை வாங்கி அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு அறிஞ்சு விசாரித்து இது செய்திக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு பிரித்து பார்த்து தான் அந்த செய்தியை போடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம். அப்படியே அது போடணுன்ற கட்டாயம் ஏற்பட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்தரப்பினுடைய தகவலையும் அதில் பக்கத்திலேயே பதிவு பண்ணி பண்ணுவோம். முடிவு மக்கள்கிட்ட நம்ம விட்டுருவோம். இப்படி தான் என்னை போன்றவர்களெல்லாம் செய்தியை நாங்கள் வெளியிடுறோம். விசாரிக்காத எந்த செய்தியும் நேரடியாக சொன்ன உடனே கேட்ட உடனே அந்த செய்தியை வெளியிட்டு இவர் முதலமைச்சர் மேலே அவதூறு சொல்கிறது, இவர் பல முதலமைச்சரையே எதிர்க்கிறாரு, இவர் முதலமைச்சரையே இது கண்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையை அடையிறதுக்கான ஒரு செய்தி எப்பயுமே என்னை போன்றவர்கள் வெளியிட்டது கிடையாது, எழுதி கொடுத்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் பல பத்திரிகைகளில் இருந்திருக்கேன், பல இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த பத்திரிகை பேரையும் நான் வெளியே போய் அதிகமாக சொன்னது கிடையாது. பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர் அப்படின்னு தான் நான் சொல்லி என்னை அறிமுகப்படுத்தியிருக்கேனே தவிர எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டுக்கோ எந்த விதமான ஒரு இதுக்கோ இந்த பேரையோ இந்த இதையோ நம்ம பயன்படுத்தினதே கிடையாது. அப்படி தான் நம்ம இதுவரையும் இருக்கிறோம். எனக்கு தெரியும், நம்ம இன்றைய முதலமைச்சர் முதல்வரை நான் இப்போ சந்தித்திருக்கிறேன். இருந்தாலும் நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டதில்லை. பழைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களையும் சந்தித்திருக்கிறேன். அது ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் என்னோடு நான் வைத்திருக்கிறேன். இருந்தாலும் நான் அது போன்ற பலரை சந்திக்கிறேன். ஆனால் அந்த புகைப்படத்தை எடுக்கும்போது தன்னை அறியாமலேயே அடுத்தவர்களுடைய ஆசையை தூண்டுவதாக இருக்கும். இவருக்கு நெருக்கமானவர், அவருக்கு நெருக்கமானவர், இவருக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லும்போது தன்னை அறியாமலேயே தவறு செய்வதற்கான ஒரு உந்துதலை நம்முடைய எண்ண ஓட்டங்கள் வெளிப்படும். ஆகவே அது போன்ற புகைப்படங்களை நான் எடுத்துக்கொள்வதில்லை. அதுதான் முக்கிய காரணம். ஏன்னா இது இப்போ நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது சவுக்கு சங்கர் போன்றவர்களெல்லாம் தன்னை வளர்த்து கொள்வதற்கும் தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்கும் தனக்கும் அதிகாரிகளுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்கும் போன்ற செயல்களில் ஈடுபட்டு அதையே ஒரு பெரிய கிரைம் குற்றமாக இன்றைக்கு மாறி இன்றைக்கு காவல்துறையினர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கின்ற அளவிற்கு அவரே வளர்ந்து விட்டார் என்று தான் நாம் பார்க்க முடிகிறது. குற்றம் வெளியிருந்து பார்ப்பதை விட குற்றத்திற்கு காரணம், இந்த பாரதத்தில் கண்ணன் சொல்லுவான், வஞ்சகன் கர்ணனடா வருவதை எதிர்கொள்ளடா சொல்வதை போல் இவரே சவுக்கு சங்கரே எல்லாத்துக்கும் காரணமாக அமைந்து விட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன். இதனால் பத்திரிகை முதலாளிகளுக்கு கெட்ட பேர். ஒரு பத்திரிகையாளர் துறையில் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல துறை. ஆனால் அந்த துறையில் என்னுடைய முதலாளிகளுக்கு இதனால் இது போன்ற இவனை வேலைக்கு வைத்தால் இவனால் நமக்கு ஆபத்து வருமோ, இவனை வேலைக்கு வைத்தால் நமக்கு பிரச்சனை வருமோ, இவன் நம்ம பேரை பயன்படுத்தி தவறு செய்வானோ, இப்படி என்று சந்தேக கண் கொண்டு பணிபுரியவர்களை பார்க்கின்ற அளவிற்கு இந்த சவுக்கு சங்கர் போன்ற செயல்களால் அப்படி ஒரு நிலையும் உருவாக்கிவிட்டது என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் கள்ளக்குறிச்சி மேட்டரை பற்றி சொன்னீங்க. கள்ளக்குறிச்சி மேட்டரில் தான் சவுக்கு சங்கரும் ஃபிலிக்ஸும் கூட்டணி அமைக்கிறாங்க. அதாவது உண்மைக்கு மாறாக பேசினா நமக்கு பணம் கிடைக்குதுங்கிறத, அதுவும் லட்சக்கணக்கில் கிடைக்குதுங்கிறத அவங்களுக்கு டேஸ்ட் பார்த்த இடம், ருசித்து பார்த்த இடம் கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கு. அந்த ஸ்ரீமதி மாணவி இறந்து போகிறார். மர்ம மரணம்னு எல்லாருமே ஊடகங்கள்லாம் சொல்லுது. அப்போ அந்த மாணவியினுடைய உடல் முதல் பிரேத பரிசோதனைக்காக வைத்துக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு கொலை அப்படின்னு நம்மளுடைய புலனாய்வு வார இதழ்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லூரி தாளாளருடைய மனைவி ஒரு வீடியோ அவங்களே எடுத்து ஒரு பொதுதளத்தில் வெளியிடுறாங்க. நிகழ்வை எல்லாம் பற்றி சொல்லிவிட்டு அவங்க வெளியிடுறாங்க. அதுக்கு பின்னால் தலைமறைவாகிறாங்க. அந்த நேரத்தில் சவுக்கு சங்கரும் சரி ஃபிலிக்ஸும் சரி அந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வை ஒரு நடுநிலை அப்படிங்கிற இதிலேருந்து தான் பார்க்குறாங்க. நிகழ்வு மர்மமாக இருக்குது, சில காரணங்கள்லாம் இருக்குன்னு இவங்க தொடக்கத்தில் 2 பேருமே சொல்கிறாங்க. சவுக்கு சங்கரும் சொல்கிறாங்க, ஃபிலிக்ஸும் சொல்கிறார். அதுக்கு அடுத்து அந்த அம்மா தலைமறைவு ஆனவுடனே மறுபடியும் வீடியோவே போடலை. ஏன்னா இது கொலை அப்படின்னு நக்கீரன் போன்ற மற்ற வார இதழ்கள்லாம் கொலைன்னு அப்படியே ஆணித்தரமாக ஆதாரங்கள்லாம் சேகரித்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு இடைப்பட்ட ஒரு 3 நாட்களில் இவங்க 2 பேர்கிட்டையும் மனமாற்றம் ஏற்படுது. யார்கிட்டனா சவுக்கு சங்கர்கிட்டையும் ஃபிலிக்ஸ்கிட்டையும். சவுக்கு சங்கர் தான் முதல் கள்ளக்குறிச்சிக்கு போகிறார்.
அவரை அங்கே அனுப்பி வைக்கிறது ஒரு உயர் காவல்துறை அதிகாரி. அந்த பள்ளி தாளாளர் வந்து பாரதிய ஜனதா பின்னணியில் இருக்கிறவர், ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் ரவிக்குமார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அதிகாரி மூலமாக சவுக்கு சங்கரை கூட்டிகிட்டு வர்றார். ஏன்னா பிரச்சனை வந்து அந்த பள்ளிக்கு எதிராக பிரம்மாண்டமாக மாறுது. கடும் எதிர்ப்பு நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு மாதிரி ஏற்படுத்தும் போது சவுக்கு சங்கரை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. சவுக்கு சங்கர் போய் பேசிட்டு வந்துட்டு அடுத்தது அவர் வந்து அந்த பள்ளி தாளாளருக்கு ஆதரவாக சொல்கிறார். இது வந்து அப்போ தான் இவர் ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறார். அந்த பொண்ணுக்கு ஒரு காதலன் இருந்தான், இது காதல் பிரச்சனையில் இந்த தற்கொலை தான் பண்ணிக்கிச்சுன்னு ரொம்ப வந்து ஆணித்தரமாக தொடர்ந்து சொல்கிறார். ஒவ்வொரு நாளுமே சொல்லிகிட்டு இருக்கார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஃபிலிக்ஸ் அங்கே போகிறார். ஃபிலிக்ஸ் போகிறது எல்லாமே ரகசியமான பயணமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி தான் நவீன வசதிகள் வந்ததுக்கு பின்னால் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. ஒவ்வொரு நாள் பத்திரிக்கை வைக்கிற குற்றச்சாட்டை அவங்களே வீடியோ எடுத்து, தலைமறைவாக இருந்தால் செல்ஃபோன் இருந்தால் போதும், வீடியோ எடுத்து நீங்கள் எப்படி முதல்ல நீங்கள் வந்து உங்கள் விளக்கத்தான் சொன்னீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிடலாம். அடுத்தது கைதானத்துக்கு பின்னால் கூட உங்களுடைய கருத்தை ஒரு வழக்கறிஞர் வக்கீல்கிட்ட சொல்லி நீங்கள் அதை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் ஃபிலிக்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபிலிக்ஸ் வந்து ரகசியமாக சந்திக்கிறார். அது அவருடைய பேட்டிலையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய செல்ஃபோனு எங்கள் கேமராலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு எங்களை ஒரு காரில் அழைத்துட்டு போகிறாங்க. அழைத்துட்டு போனோன்னா அந்த கல்லூரி நிர்வாகத்தினர்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க நிகழ்வெல்லாம் விளக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு சாதாரண மனிதராக, ஊடகவியலாளராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதராக கேட்குறேன். அந்த நிகழ்வு நடக்குது, அதை வந்து ஒரு ஊடகத்தின் மூலமாக அவங்க மக்களுக்கு கொண்டு வரணும்னா ஏன் ஃபிலிக்ஸை மட்டும் வந்து வரவழைக்கிறாங்க? ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது இந்த மாதிரி பொது பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு. ஏன் மாரிதாஸை கூப்பிட்டுருக்கலாமே இல்லையா? மாரிதாஸும் இவருக்கு முன்னால், இல்லைன்னா இன்னும் சொல்ல போனால் ரங்கராஜ் பாண்டே, அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து விளக்கம் சொல்லியிருக்கலாமே. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. இவங்க வந்து பணத்துக்கு அடிமையாகாத ஊடகவியலாளர்கள் இவங்க. யூடியூப் மாரிதாஸ் வந்து நீங்கள் யூடியூப் பிரபலம்னு சொல்லிக்கலாம், ஏன்னா அவரு தான் இதில் முன்னோடி. அப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய தாளாளருக்கு, பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக கருத்து சொல்ல வரல. ஆனால் ஃபிலிக்ஸ் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த பள்ளி வந்து நிர்வாகம் வந்து செம்மையாக நடக்கு, இத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய படிப்பு வந்து அங்கே இருக்குது, அவங்க வந்து பாதிச்சிருவாங்கன்னு இவங்க திசை திருப்புறாங்க. அப்போ பெருமளவில் 2 பேருக்கும் அந்த பள்ளி நிர்வாகம் பணம் கொடுத்துருக்குங்கிற குற்றச்சாட்டு அப்பயே வந்துருச்சு. நீங்கள் இன்றைக்கி 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸுக்கு, அதாவது சவுக்கு சங்கருக்கு கிடைக்காத ஒரு ஆதரவு. ஏன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையிலேயோ அல்லது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையுமோ பத்திரிக்கையாளர்களோ அல்லது இவங்கெல்லாம் யூடியூப்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, எங்கேயுமே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கலை. ஏன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது நியாயமான விஷயம் அப்படிங்கிறத 99% பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஃபிலிக்ஸுக்கு ஒரு கருத்து சின்னதாக கிளம்பி இருக்கு. ஃபிலிக்ஸை வந்து நீங்கள் கைது செய்தது சரியா? ஃபிலிக்ஸுடைய யூடியூப் சேனலை, அவருடைய வீடை போய் நீங்கள் சோதனை செய்தது சரியா அப்படின்னு ஒரு கருத்து வருது. அது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதுன்னு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நான் கேட்குறேன், முதலுடைய நீதிபதிகளையும் பெண் பணியாளர்களையும் சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி, அதாவது பாலியல் ரீதியாக சுரண்டல் இருக்குன்னு சொன்னது சவுக்கு சங்கர் எந்த மீடியாவில் உட்காந்துட்டு சொன்னார்? ரெட்ஃப்ளிக்ஸ் மீடியாவில் உட்காந்துட்டு தான் சொன்னார். அன்னைக்கு ஃபிலிக்ஸ் வந்து குறுக்கிடவே இல்லை, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருந்தார். இவர் வந்து ஒரு பத்திரிகையினுடைய எடிட்டருக்கு ஊடக அறம் இருக்குது, எது நியாயமான கருத்து, ஆதாரம் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு இவர் சரிபார்த்து அதை வெளியிடுகிற பொறுப்பு, முக்கிய கடமை எடிட்டருக்கு இருக்கு. அங்கேயே அவர் தவறு செஞ்சார். அன்னைக்கு சவுக்கு சங்கரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் கைது செஞ்சு சிறையில் அடைத்தார். அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டாரு ஃபிலிக்ஸ். உங்களுக்கு அது ஒரு முதல் உதாரணம். அடுத்தது, ஃபிலிக்ஸே நேரடியாக ஒரு அதிமுக பெண் பேச்சாளரை நேர்காணல் செய்கிறாங்க. அப்பயும் பாலியல் ரீதியாக அவர் கேள்வி வைக்கிறாரு. அந்த பெண் பிரபலம் நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் இவர் நேர்காணல் கண்டது வந்து தவறானது அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி தான் ஜெரால்டு வெளியே வராரு. இன்னைக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரா? இல்லை, அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு 2 முறை இது வந்து நீதித்துறைக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, சமூக பொது கடமைக்கு எதிரானது. ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் உரிமை இருக்குது, அதை நீங்கள் மீறுறீங்கன்னா உங்களுக்கு 2 அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. 3வது அனுபவம் தான், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பயிற்சியை முடித்து வந்தவொடனே ஃபர்ஸ்ட் அவர் போஸ்டிங் போகிறது அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதுக்கடுத்து அவர் எஸ்பியாக வரார், அதுக்கடுத்து டிஐஜியாக வரார், அதுக்கடுத்து ஐஜியாக வரார்.
அதுக்கு அடுத்து தான் அடிஷனல் டிஜிபியாக வரார். கிட்டத்தட்ட காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பு. 20 ஆண்டு காலம் அவருடைய பணிக்காலம் முடித்து தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய பதவிக்கு வரார். அடிஷனல் டிஜிபி அருண் வந்து இன்னைக்கு லா அண்ட் ஆர்டருடைய சீஃபாக இருக்கார். அவர் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை கவனிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. அப்படி இருக்கிற அவரை எல்லாருமே சொல்கிறாங்க நேர்மையான அதிகாரின்றாங்க, தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தலையிடாதவர்ன்றாங்க. தன்னுடைய பணி, அதுக்கு மீறி அவர் வேற எந்தவித பரவலா எல்லாரோடும் பழகிற பழக்கம் இல்லை. குறிப்பாக சட்டத்தை மீறி அவர் செயல்பட மாட்டாருங்கிறத உறுதியா எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி தான் உளவுத்துறையுடைய தலைவர் செந்தில் வேளாண் பத்தியும் ஐபிஎஸ்சி பத்தியும் சொல்றாங்க. அப்ப நீங்க எல்லாரோடையும் நீங்க ஒரு தகவலை திரட்டும் போது நேர்மையான அதிகாரின்னு சொல்லும் போது அந்த நேர்மையான அதிகாரியை கேவலப்படுத்தணுன்னு இவர் பேட்டி மட்டும் முதல்ல போய் கொடுத்துட்டாரு, உணர்ச்சி வேகத்தில் கொடுத்துட்டாருலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் ட்விட்டர்ல தொடர்ந்து அவரை பத்தி எழுதுறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் சார்ந்த ஜாதியை பற்றி இவர் எழுதுறாரு, பப்ளிக்காகவே சொல்கிறாரு இவர் என்ன ஜாதின்னு. அதை தாண்டி பொறுக்கி, பெண் பித்தர் இந்த மாதிரி வார்த்தையை குடிகாரன் கூட பயன்படுத்த மாட்டான். சாலைகளில் சுற்றி திரிகிற குடிகாரன், பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். இந்த வார்த்தையை ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஏற்கனவே தண்டனை பெற்ற பெண்களை கேவலமாக பேசியதற்காக தண்டனை பெற்ற சவுக்கு சங்கர் மீண்டும் அதே சேனல், அதே ரெட்ஃபிக்ஸில் உட்காந்துக்கிட்டு ஃபிளிக்ஸுக்கு முன்னால் பேசும்போது நீங்கள் அதை எடிட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. இதை தான் வந்து ஜெரால்டு வந்து கைது பண்ணி திருச்சி நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது மேஜிஸ்ட்ரேட் 30 நிமிட வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகுதான் அவருக்கு சிறை தண்டனையை உறுதி செய்கிறார். அப்போ நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நாங்கள் பேசுவோம், எவ்வளவு அவமரியாதையினாலும் பேசுவோம், எங்களுக்கு பெண் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் உச்ச பதவியில் இருந்தாலும் சரி, நாங்கள் அவதூறாக பேசுவோம், எங்களை கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஆணவத்தில், அகங்காரத்தில் 2 பேரும் செயல்பட்டதற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை சரியான தண்டனையை கொடுத்துருக்கு. நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, முதலமைச்சரை பற்றி ஏன் பேசுகிறாரு, உதயநிதியை பற்றி பேசுகிறாருன்னு. நீங்கள் அப்படியே நீங்கள் எடப்பாடி கிட்ட வந்தீங்கன்னா, எடப்பாடி இன்னைக்கு ஆளுங்கட்சியை பற்றி ஒரு குறை சொன்னார், குற்றச்சாட்டு சொன்னார். உங்கள் ஆட்சியில் இது நடக்கலையா அப்படின்னு எதிர்கேள்விகள் வருது. அப்போ கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் எடப்பாடியார் என்ன தவறு செய்தாரோ, அதிமுக ஆட்சி என்ன தவறு செய்ததோ அதை பற்றி பேசாத சவுக்கு சங்கர் இன்னைக்கு திமுகவை நேரடியாக கேள்வி கேட்கும் போது எடப்பாடி அரசியல் பண்ணவே இல்லைங்கிறதுனால தான் எல்லாரும் இப்போ சொல்றாங்க. இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு எதிர்கட்சியா அரசியல் செய்யல, சவுக்கு சங்கரை திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய அவர் அனுமதித்ததன் விளைவுதான் இன்றைக்கு அதிமுகவுக்கும் ஒரு அவப்பெயர் வந்திருக்கு. இன்னைக்கு அதிமுக காரங்க யாருமே சவுக்கு சங்கருக்கு ஆதரவா குரல் கொடுக்கல. அப்ப என்ன காரணம்னா, இன்னைக்கு எந்தெந்த அதிகாரிகள் பதவியில் இருக்காங்களோ, நாளைக்கு தப்பித்தவரை 2026 அதிமுக ஆட்சி வந்தாலும் இதே அதிகாரிகள் தான் அந்த காவல்துறை பணியிலேயோ அரசு நிர்வாகத்திலேயோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா தொடருவாங்க. எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க விசுவாசமா இருப்பாங்க? இந்த கேள்விகள் எல்லாமே இன்னைக்கு எடப்பாடியார் முன்னால வச்சுட்டு இருக்காங்க. அப்ப எடப்பாடியார் என்ன சொல்றாரு, என்னால முதல்வரை கிட்ட கேள்வி கேட்க முடியல, என்னால உதயநிதிக்கு எதிராக பேச முடியல, சவுக்கு நீ பேசு, உனக்கு நாங்க பணம் தரோம். அப்ப அரசியல் களத்திலிருந்து அதிமுக விலகிவிட்டு சவுக்கு சங்கரை இவர்கள் உசுப்பேத்தி விட்டதன் காரணம் தான் இன்னைக்கு சவுக்கு சங்கரை அனுபவிக்கிறாரு. இன்னைக்கு அதிமுகவும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. முழுக்க முழுக்க பணம் வாங்கி கொண்டுதான் சவுக்கு சங்கர் பேசினார். ரெட்ஃபிளிக்ஸுக்கும் அதை அடிமையாயிட்டார் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரெட்ஃபிளிக்ஸ் சமீபத்தில் கார் வாங்கினதை, ஒரு புதிய கார், அவரும் பல லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காரை இன்னைக்கு சமூக ஊடகங்களில் அவங்களுடைய குடும்ப புகைப்படத்தோட நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு ஃபிளிக்ஸ் மேலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருடைய மகளை, மனைவியை, மகனை அம்பலப்படுத்துவது என்பது ஊடக அறமாகாது. ஆனால் சமூக ஊடகங்களில் நீங்கள் செஞ்சதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு எதிரணியில் இருக்கிறவங்க செய்கிறாங்க. நீங்கள் விதைச்சிங்க, இன்னைக்கு அறுவடை பரவலாக நடந்துட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் விஷயத்திலும் பேலிக்ஸ் விஷயத்திலும் சட்டம் தன் கடமையை செய்கிறது என்ற அளவிலே இந்த விவாதத்தை நாம் நிறைவு செய்வோம். இன்னொரு விஷயத்தில் நாம் கலந்து பேசி மக்களுக்காக இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கு என்று கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்ண்ணா.